புத ஆதித்ய யோகம் பெறுகிற கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனோட சேர்ந்து நிறைய நல்ல பலன் கொடுத்துட்ருக்கார். இந்த நேரத்தில் பொதுவாக இந்த கடைசி 3 மாதம் 2024 என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். ஏன் இறுதி 3 மாதம் சொல்கிறதில்ல, வாழ்வில் ஒரு முக்கியமான படிநிலைக்கு கொடுக்க போகிற உறுதியான 3 மாதம்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, சனி வக்கர பயிற்சி அடைய போகுது, வக்கரம் பெற்றது நிவர்த்தியாக போகுது. குரு வக்கரம் பெற்றதை ஒரு சில பலன்கள் கொடுத்துட்டு வரார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருகிறது, திருப்பி 12ஆம் வீட்டுக்கு செல்வது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் 4ஆம் இடத்துக்குண்டான அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் வரைக்கும் பயணிக்கிறார். இப்போ இவ்வளோ பல பயிற்சிகள் நடக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதில் நம்ம எதெல்லாம் சாதகப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்துக்குவோம். பொதுவாக உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயணிக்க போகிறார். அவரே 10/5க்குரியவர். இந்த ராசிக்கு நீச்சபங்க ராஜயோகம். பொதுவாக கடகராசிக்கு செவ்வாய் நீச்சம் வருகிற வாய்ப்பு குறைவுங்க கோச்சாரத்தில். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் எப்பெல்லாம் செவ்வாய் வருகிறதோ அப்போ அங்கே இருக்கிற சந்திரனு கூட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். கடகராசிக்கு யாருங்க தொழில் பண்ணால் எப்போவுமே உறுதியாக வெற்றி தான். தொழில் சம்மந்தப்பட்டதில் தோல்வி இல்லை, குழந்தை சம்மந்தப்பட்டதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி இருக்குது, இல்லை அஷ்டமச்சனி தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வெற்றி பெறுகிற கால சூழல் கணவன் மனைவி ஏற்பட்டுக்கிற மனக்குழப்பங்களும் குறைய போகுது. இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தொழில் பற்றி கொஞ்சம் பாயிண்ட் முக்கியமான இருக்குது. 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, தொழிலில் தடைகள் விலகி வாழ்வில் வெளிச்சம் பெறுகிறது. இதில் வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதிகார பதவியில் இருக்கிறது, சூப்பர்வைசர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிஸ்னஸில் சூப்பர்வைசரில் ஆட்களுக்கு வேலை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி அனைத்துமே வெற்றி பெற போகிறது. குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதில், சார் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பிஸ்னஸ் சம்மந்தம் ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது. இதில் இந்த செங்கல் சம்மந்தம் எல்லாமே செவ்வாய் காரகத்துவமாகவே பாருங்களேன். இந்த டெக்ஸ்டைல் மட்டும் இந்த மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸ் வந்துடும். இது எல்லாமே பெனிஃபிட்டை கொடுக்குற காலகட்டத்தில் இந்த கடைசி 3 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆகும். இதில் இவங்களுக்கு தீபாவளி அந்த ஒட்டி இருக்கிற நேரத்துலையும் இவங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்குது. இவங்க 2ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் அதிபதியோட பயணித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அது உங்களுக்கு புத ஆதித்ய யோகமாக வேலை செய்கிறது. வருமானம் இதெல்லாம் இயற்கையாகவே பெருக போகிற காலகட்டம். ரொம்ப நாளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் குறைந்து அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒற்றுமை மேலோங்க போகிறது. உங்கள் 7ஆம் இடத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த சனி கணவன் மனைவி பிரச்சனை தொந்தரவுலாம் குறைஞ்சு 8ஆம் இடத்துலே இருக்கார். இப்போ ஒரு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இனி வரும் 3 மாதம் எந்த தொந்தரவு பண்ணாமல் பொதுவாக விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஏன் இந்த குறிப்பாக இந்த கடவுள் சொல்கிறோம்னா, உங்களுக்கு இந்த 2 கடவுளுக்கு மட்டும்தான் சனீஸ்வரர் பிடிக்கலை. சனி பிடிக்காத கடவுள்கள் அப்படின்னா இந்த 2 கடவுள்கள், இவங்களை வழிபடும் போது உங்களுக்கும் சனி பகவான் தொந்தரவு கொடுக்க வாய்ப்பில்லை. சனிக்கு உண்டான காகத்துக்கு உணவு இடுதல் இதுவும் பண்ணிக்கங்க. ஆக மொத்தம் திருமணம், குடும்பம், தொழில் எப்பேற்பட்ட தொந்தரவுக்கும் விளைகிறோம். 6ஆம் அதிபதி ஆனால் குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு 11ல் பயணிக்கும் பொழுது அது வக்ரம் பெற்று பெறும்போது வேலை செஞ்ச இடத்துல ஒரு சில விஷயங்கள் திருப்பி செய்ய வேண்டியிருக்கும். ஆல்ரெடி பண்ணி சப்மிட் பண்ணதை திருப்பி கரெக்ஷன் பார்த்து கொடுங்கன்னு வரப்போகிறது. இப்போ பொதுவாகவே ரொம்ப நல்ல விஷயமா கரெக்டாக பார்த்துக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் திருப்பி கொடுத்து கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. இது மூலம் உங்களுக்கு ரெப்பியூட்டேஷன் வரும், மேலதிகாரிகள்கிட்ட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இது பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் மட்டும் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இருக்கும். இதில் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குங்க. பேங்க்கு சம்மந்தப்பட்டது, அந்த ஆதார் அப்டேட் பண்ணுறது, அப்புறம் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்டது திருத்து பத்திரம் போடுறது, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் வேலை வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு கொஞ்ச நாள் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்னா டாக்குமெண்டேஷன் வேலை வந்தால் ஃபஸ்ட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். இதில் வீடு சம்மந்தப்பட்டது, சார் வீடு இடம் வண்டி இதெல்லாம் வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இதையே தூண்டிகிட்ருக்கு. சார் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், இல்லை ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன். இது ஒரு சிலருக்கு சார் இடம் வீடு ஒன்று விற்கணும்னு இருக்கேன் சார், விற்றா போதும், விற்று கடன் அடைச்சிட்டு வெளியே வந்தால் போதும் சார், இந்த நேரத்தில் அவமானங்கள் விட்டு வெளியே வந்தால் போதும், இப்படி ஒரு சிலர் இருக்கேன். ஆக மொத்தம் வீடு இடம் சம்மந்தப்பட்ட ப்ராக்ரஸ் நடக்க போகுது. அதை கொடுத்துட்டு கடனை அடைச்சி வெளியே வருவது நல்லது. இந்த நேரத்தில் இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது வட்டிக்கு வட்டி வாங்குவது தவிர்க்கணும். இந்த ஆன்லைனில் குறிப்பாக இந்த ட்ரேடிங்கில் ஆன்லைன் கேமிங்
ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாத காலகட்டங்க. நிறைய நல்ல விஷயம் தான். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு என்ன தோணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், டே ட்ரேடிங் பண்ணுறேன், ₹1,00,000 கொடுத்தா 8,000 தராங்க, 9,000 தராங்க, இந்த மாதிரி பேச்சுக்களில் வந்து பெரும் முதலீடை கொடுத்துட்டு மாட்டிக்குவீங்க. ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இதில் சரி, வேலை சம்மந்தப்பட்டதில் உங்கள் ராசிக்கு 6ஆம் தேதி 11 பயணிக்கிறான்னு சொன்னேன். இப்போ கேள்வி வரும், சார் 6ல் 11 நல்லா இருக்கே சார், வேலை மாற்றம் பண்ணலாமா? உறுதியாக பண்ணலாம். வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறலாம். ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸ் பார்க்கலாம். இதிலே பணம் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்துக்காங்கன்னு சொன்னேன். டாக்குமெண்டேஷன் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது மட்டும் அதையும் பார்க்க சொன்னேன். இதில் திருப்பி இந்த பாயிண்ட் சொல்ல வர என்னென்னா, நகைன்னு ஒரு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நகை அடகு வச்சதை மீட்டக்கூடிய காலகட்டம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்காக நகையை அடகு வச்சு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ லோன் சம்மந்தப்பட்டது தேவையாக மட்டும்தான் லோன் போட்டு வாங்க. ஆனால் 6ஆம் அதிபதி லோன் கேட்டால் கொடுப்பாங்க, அது மட்டும் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் ஆர்வம் உண்டு, ஒரு புகழ் பெறுகிற காலம். இந்த நேரத்தில் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஒரு உங்களுக்கு கலைத்துறையில் இதாக இருக்குது, ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட டான்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி வரும். இதில் இசைத்துறையில் இருப்பாங்க. இந்த இதில் மியூசிக், டான்ஸ், இந்த மாதிரி ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது. பப்ளிசிட்டி அடைய வேண்டிய காலகட்டம். இந்த இடத்துல பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இயற்கையாகவே இருக்குது. இது வளர்ச்சியை கொடுத்துரும். தைரியமாக பண்ணலாம். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சார், சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார், அது பிரச்சனைகள் இருக்குது, பேசலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நலம். இந்த நேரத்தில் பேசி மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம், விட்டுடலாம். 8ல் சனி பகவான் வலுவாக இருக்க போகிறார். ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு தொந்தரவே இல்லைங்க. இந்த டிசம்பர் ஒட்டி, அதாவது கார்த்திகை மாதத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பெரிய பெரிய முடிவுகள் அந்த ஒரு மாதத்தை தவிர்த்துறது. இன்னும் கொஞ்சம் காலகட்டம் மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த நேரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், சிக்கலில் வந்துடும் கடைசி மாதத்தில் மட்டும். தந்தையின் உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தந்தை சம்மந்தப்பட்டது நிறைய கேள்விகள். தந்தையின் உடல்நிலை தான் இருக்குது, அம்மாவுக்கு சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி தாய் தந்தையரை பற்றி அடிக்கடி கேள்வி இந்த கடகராசிக்கு வந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக இவங்களுக்கே பார்த்திங்கன்னா மன உளைச்சல், ஒரு விஷயத்தை முடிவெடுப்பு குழப்பமாக இருந்தது. இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். இந்த விடிவு காலத்துக்கு ஒரே ஒரு பரிகாரங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டைம் இந்த நீர்மோர், அந்த அன்னதானம், இது மாதிரி ஒரு டைம் பரிகாரமாக ஒரு தானம் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா சின்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரமாக தானமாக கொடுத்துட்டிங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க, தொந்தரவு எதுவும் இல்லை. உங்கள் 12ஆம் தேதி 3/12க்குரியவர் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு டைம் செல்லணும். 5ஆம் இடம், அது இந்த பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்ச குலதெய்வமாக இருந்தால் உறுதியாக போகணும். ஆற்றில் அடித்து வரப்பட்ட தெய்வம், அந்த மாதிரி கோயில்னால் போயிட்டு வரலாம். கன்னிமார் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொதுவாகவே இந்த ராசிக்கு கோயில் வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போகலாமா? நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சார் அஷ்டமச்சனி இருக்க சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாமா? செவ்வாய் எங்கள் ராசியில் இருக்க திருச்செந்தூர் போகலாமா? உறுதியாக போகலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மலை மேல் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போகலாம். 8ல் சனி இருக்கிறது. இதில் சிவன் சம்பந்தம் காசி விஸ்வநாதர், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டதும் பண்ணும்போது தங்கு தடை இல்லை உங்களுக்கு. இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டதில் சார் 7ஆம் அதிபதி 8ல் இந்த மாத இறுதியில் பயணிக்க போகிறார். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்கள் 7ஆம் வீட்டை குரு பார்வை இருப்பதால் திருமணத்துக்கு தடை இல்லை. திருமணத்துக்கு ப்ரோக்ரஸ் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ வருகின்ற வரன் கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி ஒரு சார் டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போனா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பார்க்கணும், என்ன எதனால் தடை ஏற்படுமோ அந்த ஜாதக அடிப்பில் பரிகாரம் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. ஆக திருமணத்துக்கு கோச்சாரத்தில் பெரும் பாதிப்பு இல்லை, ஜாதக அடிப்படையில் மட்டும்தான் பார்க்கணும், வேறு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. புனித நீர் வீட்டில் தீர்த்தம் வர்றது, காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் தெளித்து விடுங்க. கோயில் சம்மந்தப்பட்டது ஒரு வீட்டுக்கு பொருள் வரைகிற காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தில் நிறைய கொஞ்சம் கலவையான மாதம், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படி ஒரு கலவையான மாதம் தான். ஏன்னா கடைசி இந்த 3 மாதத்தில் நல்ல பலன்கள் ஒரு 60%, கவனமாக இருக்க வேண்டிய 40% இருக்குது. ஏன்னா அந்த சனி இங்கே 8ல் இருக்கிறனால அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர அந்த மைனஸான 40% குறைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சரி, ஒரு சில எண்களும் கிழமையும் சொல்கிறேன், இதை கிளவராக பயன்படுத்தி இன்னும் பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்திக்கலாம். 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், அப்புறம் 3ஆம் நம்பர், இன்னொன்று பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர், இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்போ கிழமையில ஞாயிறு, திங்கள், அப்புறம் வியாழன், செவ்வாய், இந்த கிழமையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறது, போய் பார்த்துட்டு வர்றது, கோயில் குளங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்.
இது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு உறுதியாக பார்த்து தரப்படும். இதை தவிர வேறு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் முடியலைன்னா அடுத்த வீடியோ பேசும்போது ஆன்சர் கொடுத்துட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.